நீங்க தடவையா என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கீங்க. ஆனா என்னால அதை கொடுக்க முடியல. அதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஒரு உண்மையை சொல்லவா? இந்த உறவுல எனக்கு நம்பிக்கையே இல்ல. சீமா, நீ இனிமே இந்த உறவே கிடையாதுன்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிட்டு இங்கிருந்து போக கூடாது. இந்த மாதிரி செய்யறதால நீ என்னோட சேர்த்து உன்னையும் தண்டிச்சுக்கிற. சீமா, உனக்கே ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். நான் அன்னைக்கு செஞ்சது எல்லாமே நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக தான் செஞ்சேன். சீமா, நில்லு. சீமா, என்னை விட்டுட்டு போகாத. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் சீமா. எனக்கு நீதான் ரொம்ப முக்கியம். என்னால நீ இல்லாம வாழ முடியாது சீமா. நீ இல்லாம நான் சத்தியமா உயிரோட இருக்க மாட்டேன். சீமா, நில்லுன்னு சொன்ன. உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே. சீமா, உலகம் கிடையாதே. கனவே கனவே கலையாதே, கண்ணீர் துளியில் கரையாதே. நீ இல்லாமல் இரவே விடியாதே. பெண்ணே, நீ வரும் முன்னே ஒரு எப்பவும் யார் கூட இருந்தா நான் பாதுகாப்பா இருப்பேன்னு நினைச்சனோ, இன்னைக்கு அவரு கூட வாழ்றத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆயுள் முழுதும் அன்பே உன் அருகில் வாழ்ந்திட நினைத்தேன். அரை நொடி மின்னல் போலே சென்றாயே. உயிரே உயிரே உன்னோட தாடி கயிறாவத்து கூட தூக்கி எறியாதே. உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. நீங்க ஏமாத்த மாட்டீங்கிற நம்பிக்கையில நான் இந்த வாக்கு கேக்குறேன். நீங்க என்னைக்குமே என்னோட வாழ்க்கையில என்னோட நம்பிக்கையா என் கூடயே இருக்கணும். சத்தியமா சொல்றேன். காலம் உன் அருகாமை அதை நான் இழந்தாலும் யாரும் எங்கேயும் போகல. நாம எப்போ இதே மாதிரி சேர்ந்தே இருப்போம். கடல் மூழ்கிய தீவுகளை கண் பார்வை நான் சீமாவை பணையம் வச்சு அந்த 3வது ஆட்டத்தை ஆடுறதுக்கு தயாரா இருக்கேன். உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே. உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. பெரிய பாட்டி டீ சாப்பிடுங்க. நல்லதுமா. ஏப்பா, ரோகிணி சித்தார்த்த கிட்ட பேசுனியா? ஆமாமா, பேசுனேன். அவங்க வர வழியில தான் இருக்காங்க, வந்துருவாங்கம்மா. அந்த அம்மனுக்கு தாங்க நாம நன்றி சொல்லணும். அந்த சிவனோட தயவால என்னோட நாகமணி என்கிட்ட வந்து சேரணும். அக்காக்கு என்னாச்சு? ஏன் ஏதோ யோசனையிலே இருக்காங்க? ரோகிணி, சித்தார்த்,
ரோஹிணியும் சித்தார்த்தும் வந்துட்டாங்க. சந்தோஷமா இருமா. நல்லா இருப்பா. மாமா எங்கக்கா? வேண்டாம் ரோகிணி, இப்ப எல்லாரும் முன்னாடியும் எந்த விஷயத்தையும் கேட்காத. வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன பத்தியும் பிரேம் பத்தியும் உண்மை எதுவுமே தெரியாத. நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். சித்தார்த்த என் கூட இருந்தாருல்ல, என்ன பத்திரமா பாத்துக்கிட்டாரு. சரி சொல்லுங்கக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ரோகிணி, உனக்கும் அப்புறம் சித்தார்த்துக்கும் மாயாவோட நாகமணி அடையறதுல எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படல? அக்காவை பாராட்டியே ஆகணும். அவங்களோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் சிரிச்ச முகத்தோட ரோஹிணி கிட்ட அவங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி காட்டிக்கிறாங்க. உங்க முடி உதறதை நிறுத்தணும்னா அஸ்வினியோட புது உறவை ஏற்படுத்திக்கோங்க. என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அக்கா, அது எங்களோட அங்க ஒரு இன்ஸ்பெக்டரும் இருந்தாரு. அவரும் ராஜகுமாரியோட அரண்மனைக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வந்திருந்தாரு. இன்ஸ்பெக்டர் சேகர் பிரதாப், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஜெய்ப்பூர் பிரான்ச். அப்புறம் நான் இங்க மகாராணியை கண்காணிக்க தான் வந்திருக்கேன். அம்மா தாயே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. எங்க ரோகிணியும் சித்தார்த்தையும் நல்லபடியா எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டீங்கம்மா. நாங்க செஞ்ச செயல்ல எங்களுக்கு வெற்றி கொடுத்ததுக்கு நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்மா. ஜெய் துர்கா தேவி. நம்மளோட உண்மையான நோக்கம் இப்ப நிறைவேறிடும் பெரிய பாட்டி. மாயா, இந்த அவனோட நாகமணி. தேங்க்யூ ரோஹிணி. தேங்க்யூ சித்தார்த். அக்கா, நான் என்னோட நாகமணியை உள்ள எடுத்துட்டு போறேன். ஏன் எனக்கு இப்படி தோணுது?
எங்க எல்லார்கிட்டயும் மாயா ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சுக்கிட்டு இருக்கான்னு. என்னாச்சு? ஏன் இவ்ளோ கவலையா இருக்க? இல்லக்கா, நான் எதுக்காக கவலைப்பட போறேன்? இப்போ எனக்கு என்னோட நாகமணியும் திரும்ப கிடைச்சிருச்சு. என்ன அக்கான்னு நினைக்கிறல, அப்புறம் என்கிட்டயே உண்மையை மறைச்சிட்டு இருக்க. உன்னை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். சொல்லுமா, என்ன விஷயம்? இங்க பாரு, எப்போ சித்தார்த் ராஜகுமாரி பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாரோ அப்பவே நீ எதையோ எழுந்த மாதிரி இருந்த. எதை பத்தியும் நீ ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்த. மாயா சொல்லு, அப்படி என்ன விஷயம்? உனக்கு நாகமணி திரும்ப கிடைச்ச சந்தோஷமே இல்லையே. அக்கா, நீங்க யோசிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. என்ன விஷயம்னா, எனக்கு என்னோட மணியும் என்னோட சக்தியும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. ஆனா ஏன்னு தெரியல, என்னால இந்த சக்தியை ஏத்துக்க முடியல. எனக்கு ஒண்ணு புரியல மாயா. அக்கா, நான் இந்த மணியை ஏத்துக்கிட்டா உங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிடுவேன். ஆமாக்கா, உங்களை விட்டு பிரிஞ்சு போனதா என்னால இந்த மணியை ஏத்துக்க முடியும். நான் என்னோட நாகத்துக்குள்ள போய் மறுபடியும் சக்திசாலியா ஆயிடுவேன். உங்க எல்லாருடைய பாசத்துக்கும் முன்னாடி எனக்கு இந்த சக்தி எல்லாம் தேவைதானா இப்ப தோணுதுக்கா. நான் உங்களை விட்டுட்டு இந்த சொந்தத்தை விட்டுட்டு போக விரும்பலக்கா. அதனால நான் என்னோட இந்த நாகமணிய தியாகம் பண்ணிட நினைக்கிறேன்க்கா. அன்பால உருவான உறவு ரத்த சொந்தத்தை விட ரொம்ப நெருக்கமானதா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உறவு தான் எனக்கு உங்களோட ஏற்பட்டிருக்கு. உங்களோட அன்பு அடையிறதுக்காக இந்த நாகமணிய, அப்புறம் என்னோட நாக வாழ்க்கைய நிரந்தரமா என்னோட வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வச்சிடலான்னு நினைக்கிறேன்க்கா. அக்கா, நான் உங்க உறவுகளோட துணையோட என்னோட மீதி வாழ்க்கைய வாழலான்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரணமான மனுஷி மாதிரி. மாயா, எந்த ஒரு உறவும் இல்லாமலேயே நாங்க எல்லாரும் உன் கூட சேர்ந்துட்டோம். நீ எங்களை பொறுத்த வரைக்கும் நாகம் இல்ல, எங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷி. எங்க குடும்பத்துல நீ ஒரு அங்கம் ஆயிட்ட. ஆனா மாயா, இவ்வளவு பெரிய முடிவை நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ நல்லா யோசிச்சுக்கோமா. இங்க பாரு, நீ என்ன தப்பா நினைக்காத. ஒருவேளை நீ இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை பூரா எங்க கூடயே வாழ விரும்பினா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் மட்டும்தான் ஏற்படும் மாயா. ஆனா மாயா, எதிர்காலத்துல நீ இந்த முடிவை எடுத்தது தப்புன்னு நினைச்சு வருத்தப்படுறத நான் விரும்பல. அப்புறம் இப்போ நீ எடுக்கிற முடிவால உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். அக்கா, ஒரு மனுஷன் நல்லா யோசிச்சு எப்ப எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சரியானதா தான் இருக்கும். அதோட ஒருவேளை அது தப்பா இருந்தா கூட அந்த மனுஷனோட மனசு அதை ஏத்துக்க விடாது. இப்ப பாருங்க, நீங்க கூட பிரேம் மாமாவை மன்னிக்க கூடாதுன்னு முடிவெடுத்தீங்க. நீங்க இவ்ளோ பெரிய முடிவு எடுத்திருக்கும் போது அதை நல்லா யோசிச்சு தானக்கா எடுத்திருப்பீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் எதுவும் பேச விரும்பல. ஏன்னா நான் இப்ப பிரேம் மாமாக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சேன்னா உங்களை எதிர்த்து பேசின மாதிரி இருக்கும். அதே மாதிரி
நான் மணியை தியாகம் பண்ணணுங்கிற முடிவையும் நல்லா யோசிச்சுதான் எடுத்திருக்கேன். அக்கா, நான் இந்த மணியை தியாகம் பண்ற விஷயத்துல எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க யாரும் என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி, நீ இப்போ இந்த முடிவை நல்லா யோசிச்சுதான் எடுத்திருக்கேன்னா அப்ப நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருப்போம். நான் பெரியத்தைக்கும் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் உன்னோட இந்த முடிவை பத்தி சொல்லிடுறேன். அப்புறம் மாயா, இந்த பரத்வாஜோட வீட்டு வாசக்கதவு உனக்காக எப்பவுமே திறந்திருக்கும். எங்களோட குடும்பத்துக்கு நான் உன்னை வரவேற்கிறேன் மாயா. எந்த நிமிஷத்துல இருந்து என்னோட குடும்பம், நம்மளோட குடும்பம் வாழ்க்கையில உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் துணையா இருக்கும். அப்புறம் சாகர வரைக்கும் உனக்கு பாதுகாப்பா இருக்கும். தேங்க்யூ அக்கா. நான் கிளம்புறேன். கவனமா போ. சீமா, சீமா, என்னாச்சு பிரேம்? நீ ஏன் ரொம்ப கவலையா இருக்க? ஒரு மனுஷன் எது மேல அதிக ஆசை வைக்கிறானோ அந்த ஆசை கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேறும். 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு எல்லாரும் முன்னாடியும் கேட்டேன். 6 மாசம் நம்ம ஒன்னா இருக்கணும்னு கோர்ட்ல உத்தரவு போட்டாங்க. நம்ம உறவுக்கு ஒரு புது வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா அந்த 6 மாசத்துல நான் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சிருந்தாலும் நான் செஞ்சது மிகப்பெரிய குற்றம். என் குடும்பத்தோட சந்தோஷத்தை காப்பாத்துறதுக்காக நான் ராஜ்வேர் கிட்ட அந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடினேன். அன்னைக்கு அந்த விளையாட்டுல நான் சீமாவை பணைய வச்சு விளையாட வேண்டியதை அடிச்சு நான் சீமாவை பணைய வச்சு அந்த 3வது ஆட்டத்தை விளையாட தயாரா இருக்கேன். ஆனா தோத்துட்டேன். நம்ம குடும்பத்துக்காக தொலைஞ்ச சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வர போனேன். ஆனா என் மனைவியே இழந்துட்டேன். ஆனா நீ என்னை பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இப்போ கோர்ட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்துருச்சு. இன்னையில இருந்து 1 மாசத்துக்குள்ள நம்ம 2 பேருக்கும்
விவாகரத்து கிடைச்சிடும்.